அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான், வெஜிடேரியன் சைட் டிஷ் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் கூட்டு. இது வந்து புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். கூட்டு கூட ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக வச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ அளவு கத்திரிக்காய் வந்து வாங்கி அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப சிறுசாக வேண்டாம், ரொம்ப பெருசாக வேண்டாம், அந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும், இல்லைன்னா கருத்துரும். தண்ணியில் தான் நறுக்கி வந்து போட்டு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன தேங்காயில் 1/4 தேங்காய் கூட போதும். தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் வெங்காயம். சின்ன வெங்காயம்னா ஒரு 10, பெரிய வெங்காயம்னா ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து கூட்டு பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து சிறுபருப்பு, பாசிப்பருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவு போதும், ரொம்ப வேண்டாம். அதை வந்து வேக வைக்கணும். குக்கர்லையும் தனியாக வேக வச்சு கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். அதை வந்து கொஞ்சமாக அந்த தண்ணி விட்டு அதை வந்து பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஓரளவு ஒரு 80% அளவு அந்த பருப்பு வந்து கொஞ்சம் வெந்து வரும்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம வந்து அதில் போடணும். இப்போ வந்து தீயை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. தீ வந்து எரிஞ்சிட்டே தான் இருக்கணும், பருப்பு வெந்துகிட்டே இருக்கும். அதோட வந்து இந்த கத்திரிக்காயும் நறுக்கி வச்ச கத்திரிக்காயும் எல்லாமே நம்ம வந்து அதில் போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து கொஞ்ச நேரத்தில் வெந்துடும், ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வந்து கத்திரிக்காவை அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்புறம் சில்லி பவுட்ரு, நம்ம தேங்காய் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காயும் அந்த பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து தனி கத்திரிக்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். இங்கே உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் கூட 2 கலந்துனாலும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு டேபிள் சால்ட்டோ கல் உப்போ நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போதும். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன கூடவோ குறையோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே சேர்ந்து அந்த மிளகா வத்தல், அந்த மஞ்சள் தூள், உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா அது வந்து கொதிச்சிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதித்து வரும்போது அடுத்தாப்பில் வந்து நம்ம இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய், ஜீரகம், வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் வந்து இந்த கூட்டில் வந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி, ஏன்னா தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் வரை கொதிக்க வேண்டியிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு அந்த தீயை ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். இந்த மிக்சியில் உள்ள தண்ணியை கூட நீங்கள் கழுவி விட்டுடலாம். தேங்காய் அரைச்சி அந்த மிக்சியில் உள்ள கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதை கூட நீங்கள் விட்டுடலாம். விட்டுட்டு இப்போ தண்ணியெல்லாம் விட்டாச்சு. இப்போ தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணும். தீயை வந்து ஓரளவு மீடியம் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரை கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகும். அது ஒரு பக்கம் வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும். கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கு மொத்தத்தில் தேங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ வந்து அதுக்கப்புறம் கூட்டுக்கு வந்து தாளிக்க போகிறோம். கொஞ்சோண்டு எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், குக்கிங் ஆயில் நீங்கள் நார்மலாக எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, இந்த எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் போதும் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா அதை நறுக்கி போட்டு அதை வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஓரளவு நல்லா ப்ரௌன் கலர் ஆனவுடனே அது கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து அந்த தால்சத்தில் போட்டு அதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தால்சத்தை வந்து அந்த கூட்டில் வந்து போடலாம். கூட்டு வந்து ஒரு 7 நிமிஷம் கொதிச்சுட்டுனா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த தால்சத்தை போடலாம். இல்லை அப்படி கொதிக்கலை அப்படின்னா நீங்கள் அது பாட்டு சிம்மில் வச்சுட்டு கூட நீங்கள் தாளித்து வந்து போட்டுட்டு மொத்தத்தில் தேங்காய் போட்டு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் வரை நீங்கள் இது பண்ணிவிட்டு அப்புறம் வந்து குக்கரை வந்து நீங்கள் இந்த கூட்டுக்கு அந்த இதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த தால்சத்தை வந்து நம்ம வந்து அதிலே போட்டாச்சு. போட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவு கொதிச்சா போதும்.
அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். தால்சை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் போடனாலும் போட்டுக்கலாம். நம்ம அந்த பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். அதுக்கு தக்கன நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த தேங்காயோட ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஓரளவு எல்லாமே கரெக்டாக ஆகிடுது. அந்த பச்சை வாசனைலாம் போய் நல்ல அந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து ரெடி ஆகிடுது. இது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தனியாக கூட்டு மட்டுமே சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். ரசம் அப்புறம் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இது வந்து சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கூட்டு மட்டுமே போட்டு கொடுத்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.